எஸ் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, கேட் 2025 ப்ரிப்பரேஷன் பண்றவங்க ஒரு டெய்லி பிளானை எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ கேட்ல பாத்தீங்கன்னா there are 3 செக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல நம்ம போட்டிருப்போம் என்னென்ன செக்ஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ there are 3 செக்ஷன்ஸ்: VARC, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் DALR. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா VARC தான் மார்னிங் நீங்க ஒரு 6 o'clock or 7 o'clock நீங்க ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிக்கணும். ரீடிங் நியூஸ் பேப்பர் கம்பல்சரிலி யூ ஹாவ் டு ரீட் நியூஸ் பேப்பர் ஃபார் 2 hours. ஓகேங்களா? ரீடிங் நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜ் ரீட் பண்ணுங்க, நிறைய வெக்கப்ஸ் கத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பிராக்டிஸ் ஆர்சி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துட்டு அந்த ஆர்சியை நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெய்லி 2 hours யூ ஹாவ் டு சால்வ் அட்லீஸ்ட் மினிமம் 2 RC per day. ஓகே, தென் நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல உங்களுக்கு சிலபஸ் என்னன்னு தெரியும். ஏதோ ஒரு கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு கான்செப்ட் எடுங்க, அந்த கான்செப்டை கோ த்ரூ பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கேட் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நீங்க ஒரு பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஓகே அந்த கான்செப்ட் எனக்கு தெரியுதுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. கேட் லெவல் ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் DALR, அதுக்கு தனியா ஒரு 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, DALR பொறுத்த வரைக்கும் டைரக்ட்லி யூ ஆர் என்டரிங் இன்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். கொஸ்டின் பேப்பர்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்க, உங்களால டேட்டா இன்டர்பிரேஷன் பண்ண முடியுதான்றத செக் பண்ணி பாருங்க, தென் அதை சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி 2 hours, ஏன்னா கன்சிஸ்டண்டா 3 செக்ஷனையுமே நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால கேட்ல வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேங்களா? So 2 hours initial daysல ஸ்டார்ட் பண்ணுங்க. Because now February, so you are going to appear for CAT examination on November only. So this is a right time to initiate your CAT preparation for 6 hours per day. Okay, so thank you everyone.